அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைய தினம் பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பற்றி தெரிவித்திருக்கிறது குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையகம். உங்களுக்கு விடுமுறையுடன் கூடிய சம்பளம் உண்டு. அதே போல் உங்களுடைய முதலாளிக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையகம் எந்த நேரத்திலும் உதவி செய்யும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஜூன் 17 பிறகு அக்காமா இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கான தண்டனை என்ன? உத்தியோகபூர்வ தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறாங்க குவைத்துடைய மஜ்லிஸ் செய்தி பத்திரிகை. அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க இந்த நாட்டில் பொது மன்னிப்புக்கு பிறகு இருந்தால் என்ன நடக்கும்? அது பற்றிய முக்கியமான தகவல் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதே போல் பக்காலாக்களில் வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறீங்களா? தயவு செய்து ரொம்ப கவனம். மிக முக்கியமான ஒரு தகவல், மிக அதிர்ச்சியான ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. குவைத்துடைய வானிலை தற்போது மிகவும் அதிகமான வெப்ப சூழலை ஏற்றி வருகின்றது. 11 மணிக்கே 53 செல்சியஸ் வெப்பநிலை. அதே போல் தயவு செய்து வாகன ஓட்டுநர்களே எப்போவுமே உங்களுடைய வண்டியில் ஃபுல் டேங்க் பெட்ரோல் பண்ணாதீங்க. இந்த நாட்களில் எப்போவுமே நீங்கள் வளமையாக அடிக்கிறத விட ஒரு 4 தினாருக்கு ஃபுல் டேங்க் பண்ணுறீங்களா, 3 தினாருக்கு ஃபுல் டேங்க் பண்ணுங்கள். வாய் நிரம்ப தயவு செய்து பெட்ரோல் ஃபில் பண்ணாதீங்க. அப்படி பண்ணினால் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். شوف 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 لا حول ولا قوة إلا بالله. كب على يدي يا ساتر. شوف البنزين، شوف طبع لا حد يخلي سيارته بالشمس صافطة ويدقها على طول. شوف ايش سوى، والله انه يشم ريحة بنزين. இது அதிக வெப்பமான சூழல். அதனால் தயவு செய்து ஃபுல் டேங்க் பண்ணி வைக்காதீங்க. முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வாய் நிரம்ப ஃபுல் டேங்க் அடிக்காமல் கொஞ்சம் கம்மியாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதே போல் தயவு செய்து வண்டிகளுக்குள்ளே இனி வரும் காலங்களில் பவர் பேங்கோ, லைட்டரோ, பர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே இது மாதிரியான எந்த ஒரு பொருட்களும், இலகுவில் தீப்பற்றக்கூடிய எந்த ஒரு பொருட்களையும் வண்டிக்குள்ளே வைக்காதீங்க. குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையகம், ஸ்டேட் ஆஃப் குவைத் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மென் பவர், அவங்களுடைய தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா 24 93 66 11, அவசர இலக்கம் 103. மனித வளத்துக்கான பொது ஆணையகம் ஒரு முக்கிய அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவித்தலின் அடிப்படையில் முதலாவது அறிவித்தல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை பெறுவதற்குரிய உரிமை உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும். இது நம்மளுடைய தமிழ் மொழியிலையும் போட்டிருக்காங்க. சிங்கள மொழி, அரபு, உருது, ஹிந்தி அனைத்து மொழிகள்லையுமே இதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. விடுமுறைக்கான சம்பளம் உங்களுக்கு உண்டு என்பதை. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய தொழில் வழங்குனருக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் நிலவுகின்ற போது தொழில் உறவுகள் திணைக்களம் உங்களுக்கு அவசியம் சேவையாற்றும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும். உங்களுக்கும் உங்களுடைய ஸ்பான்சருக்கும் இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக உங்களுக்குரிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க மனித வளத்துக்கான பொது ஆணையகம் உங்களுடன் இணைந்து இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான தகவல் இந்த நேரத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே நீங்கள் மாற்றம் கொண்டு வர வேண்டிய ஒரு விடயம் அப்படின்னு. பல தொழிலாளர்கள் பல வருடங்களாக ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்திருந்தாலும் அவர்களுடைய நிலையை மாற்றுவதற்கு வேறொரு முதலாளியை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. இதற்கான காரணம், எத்தனை ஆண்டுகள் அவர்கள் வேலை செய்திருந்தாலும் கடைசியாக அவர்களுடைய நிலையை வேறொரு இடத்துக்கு மாற்றி அமைக்க முன்வரும்போது பழைய முதலாளிகள் அவர்களிடமிருந்து கமிஷன்களை பெற நினைக்கின்றனர். இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ தனாசர் கேட்கும்போது நிறைய வீடுகள்லையோ நிறைய கம்பெனிகள்லையோ பார்த்துருப்பீங்க. தனாசர் கேட்டால் உடனே அவங்க கேட்குறது
500 தினார், 600 தினார், 300 தினார், ஒவ்வொரு விதமான பணங்கள் கேட்குறாங்க. அது கம்பெனிகளுக்கும் வீடுகளுக்கும் வித்தியாசப்படும். இதில் இது உண்மையிலேயே நல்ல ஒரு கோரிக்கை. இதை வந்து நிச்சயமாக இவங்க கவனத்தில் எடுத்து இந்த விடயத்தை செயல்படுத்தணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனாசிர் வாங்குறது, ரிலீஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பணம் கேட்குறாங்க. ஆனால் சரியான முறைக்கு பணம் கேட்கவே கூடாது. குறைந்தது ஒரு 5 வருடம் வேலை பார்த்துருந்தாலோ இல்லை 4-3 வருடம் வேலை பார்த்துருந்தாலோ அவங்களுடைய கான்ட்ராக்ட் காலம் முடிந்த பிறகும் அவங்களுக்கு அந்த இடத்துல வேலை பார்க்க பிடிக்கலைன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ரிலீஸை கொடுக்கணும். சில கம்பெனிகள் வந்து இதை செய்கிறதில்ல. அதே மாதிரி சில வீடுகள் 5 வருடம் 10 வருடம் வேலை செஞ்சவங்கள்ட்டையும் பணம் கேட்குறது. ரிலீஸ் வேணும்னா பணம் கொடு, இல்லைன்னா கேன்சல் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு மிரட்டுறது. இதுக்கு நிச்சயமாக மனித வளத்துக்கான பொது ஆணையகம் விரைவிலேயே ஒரு தீர்வை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் உங்களுக்கு உங்களுடைய விடுமுறைக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் என்ன பிரச்சனை இருந்தாலும் மனித வளத்துக்கான பொது ஆணையகம் உங்களுக்கு இந்த உதவிகளை செய்வாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நிச்சயமாக மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தை நாடனும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் வீட்டு தொழிலாளர்களுக்கும் ரொமைத்தியாவில் இருக்குது இதார தமாலல் மன்சிலியா கத்தா 7 ஜமியா, பெரிய ஜமியாவுக்கு பின்னால் இருக்குது. அதே போல் ஷூனில் வேலை செய்யக்கூடியவங்க, ஷூன் தொழிலாளர்கள், நீங்களும் டைரெக்டாக ஷூனுக்கும் போகலாம். அதே மாதிரி பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஹவாலியில் இருக்குது. ஹவாலிக்குரியது வந்து இப்போ ஷுஹதாவில் இருக்குது, ஜெனப்சராவில். நிச்சயமாக உங்களுக்கு அவங்களால முடிந்த உதவி கிடைக்கும். அதே மாதிரி ஏர்போர்ட்டில் போனஸை பெற்றுக் கொடுத்த போலீஸ் அதிகாரிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் சஃப்ரான் பிரதர், நான் உங்களுக்கு நேரத்தில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் வீடு பிரச்சனைன்னு சொல்லி. இந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாகி கஃபீல் ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டுட்டான். கேன்சல் பண்ணினேன்டா சொன்னான். ஐடியை பறித்து எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டான். நான் இனி அந்த போக மாட்டேன்னு சொன்னேன், இன்னொரு வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ போயிடலான்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் போலீஸை கூட்டி வந்தான். அப்போ போலீஸை கூட்டி வரேன். நான் அப்போ சொன்னேன், இப்படி தான் எனக்கு போவே இல்லாது, இன்னொரு வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி போறியா இருந்தால் எனக்கு போனஸ் சொல்லி 1 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், 1 மாதம் சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பிரச்சனைப்பட்டு அதுவும் தரையிலான்னு சொல்லி ஒரு மாதிரியாக போலீஸால் பேசி அதையும் வாங்கி தந்துட்டு வந்துட்டேன். நான் இப்போ நாட்டுக்கு 1 மாத போனஸ் சொல்லியும் வாங்கிட்டு. நம்மளுடைய அதிகாரிகள் மட்டும்தான் நம்மளுக்கு இதை பற்றின முயற்சிகள் எடுக்கிறதுக்கு தளர்வாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டு அதிகாரிகள் நம்மளுக்கு உரிய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் முன் வைக்கிறாங்க. இப்போ இந்த நிலைமையை பாருங்கள். விமான நிலையத்தில் அவரை கேன்சல் பண்ணி அனுப்ப போகும்போது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல போலீஸ் அதிகாரியை போய் கூட்டிகிட்டு வந்ததே கஃபீல் தான். ஆனால் அந்த இடத்துல இவருடைய நிலைமை இவர் சொல்லும்போது போனஸ் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது 1 வருடத்துக்குரிய போனஸ் சம்பளத்தை பெற்றுக் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதே போல் எங்களுடைய தூதரகமும் விமான நிலையத்தில் இந்த மாதிரி பலவந்தமாக அனுப்பக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு நிலையான சட்டம், அதே மாதிரி பிலிப்பைன் தூதரகம் மாதிரி ஒரு பேப்பரில் சைன் பண்ணி எல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் நாட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா எல்லா தொழிலாளர்களும் நிம்மதியாக இந்த நாட்டில் இருந்து போவாங்க, எந்த ஒரு அநீதியும் இழைக்கப்படாமல். இதை கொண்டு வருவார்களா எங்களுடைய தூதரகம்? அடுத்ததா ஆன்லைனில் டிக்கெட் போடுறவங்க இதை கொஞ்சம் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொன்று எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். இன்ஷா அல்லாஹ் ஆன்லைனில் டிக்கெட் போட்டோம், சரியா? எமிரேட்ஸ் ஏர்வேஸில் ஆன்லைனில் டிக்கெட் போட்டாச்சு. டிக்கெட்டு போட்டு நான் ஆன்லைனில் செக் அவுட் பண்ணிட்டேன். செக் அவுட் பண்ணினதுக்கப்புறம் அங்கே அதை நான் பிரிண்ட் எடுக்க சொல்லிட்டேன். ஆமாம், கான்ஃபர்மேஷன் ஒரு இமெயில் வந்துச்சு, நான் அதை பிரிண்ட் எடுத்து இதை கொண்டு போய்க்கிடுங்கன்னு சொல்லிட்டேன். அங்கே போய் காமிச்சிருக்காப்புல அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இப்படி போயிருங்க, இன்னொரு வழி ஆன்லைனில் செக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குன்னு ஒரு வழி வச்சுருக்காப்புல. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங்கில் இந்த லைனில் நிற்கணும்னே அவசியமே இல்லை. ஆமாம், அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. அங்கே போனோடனே உடனே லக்கேஜை கொடுத்தோன்னே உடனே போர்டிங் பாஸ் கொடுத்துட்டு உடனே அனுப்பி வச்சுருந்தாங்க. இதை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆன்லைன் டிக்கெட்டு போட்டால் இல்லை கபில் கொடுத்தாலும் சரி, அதை ஆன்லைன் நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கிடுங்க. ஒரு 24 ஹவர்ஸு, இல்லைனா சில ஏரோப்ளேன் ஏர்வேஸ் 72 ஹவர்ஸு, சில ஏரோப்ளேன் 48 ஹவர்ஸு இப்படிலாம் இருக்கும். அது அந்தந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கிட்டா செக்கிட் ஆன்லைன் அதை பண்ணிக்கிட்டா நம்ம கவுண்டருக்கு லைனில் நிற்கணும்னு தேவைப்படாது. குயிக்காக போய் நம்ம லக்கேஜை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வெயிட்டிங் ஹாலுக்கு போயிடலாம்.
இது நேற்று நடந்த என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்தது, அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆன்லைன் மூலம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா போர்டிங் பாஸுக்காக லைனில் நிற்க வேண்டியதில்லை. அதுக்குன்னு தனியாக ஒரு கவுண்டர் இருக்குது. நீங்கள் உங்களுடைய போர்டிங் பாஸ் ஆன்லைனில் நான் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட காட்டினீங்கன்னா அவங்களே எந்த லைனுக்கு போகணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க, எந்த கவுண்டருக்கு போகணும் அப்படின்றது. நீங்களும் போய் பின்னால் போலிங்கில் நிற்க வேண்டியதில்லை. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறவங்க. இப்போ வாங்க மிக மிக முக்கியமான தகவலை பார்க்கலாம். வதிவிட விவகாரத்துறை ஜூன் 17க்கு பிறகு வதிவிட மீறுபவர்கள் எவருக்கும் விலக்கு அளிக்கப்பட மாட்டாது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். காலக்கெடு என்பது நிலைமையை மாற்றுவதற்கு அல்லது தடையின்றி வெளியேறி மறுபடியும் இந்த நாட்டுக்கு திரும்புவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பாகும். மீறுபவர் பிடிபட்டால், அக்காம இல்லாதவங்க பிடிபட்டீங்கன்னா இந்த பொது மன்னிப்புக்கு பிறகு என்ன மாதிரியான சட்டங்கள் விதிக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறாங்க. அவர் நாடு கடத்தப்படுவார் மற்றும் வாழ்நாள் முழுவதும் என்ன சிறையில் அடைக்க போகிறாங்களா? இல்லை, வாழ்நாள் முழுவதும் குவைத்துக்குள் நுழைய தடை விதிக்கப்படும். காலக்கெடு நீடிக்கப்படாது. மேலும் அது காலாவதியான பிறகு மீறுபவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை பின்தொடர்வதற்கான பாரிய பாதுகாப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும். அக்காமா இல்லாமல் இந்த நாட்டில் இருந்து பிடிபட்டீங்கன்னா அதிரடியாக உங்களை கைது செய்து நாடு கடத்துவாங்க. சிறையில் அடைக்கிறதோ காலங்காலமாக ஜெயிலில் போகிறதோ அதெல்லாம் இல்லை. பிடிப்பட்டிங்கன்னா உங்களை நாடு கடத்துவாங்க. அதுக்கப்புறமா அனுப்பும்போது ஃபிங்கர் வச்சு அனுப்புவாங்க. ஃபிங்கர் வச்சு அனுப்பிட்டாங்கன்னா மறுபடியும் வாழ்நாள் பூரா நீங்கள் இனிமேல் குவைத்துக்கே வர முடியாது. அதே மாதிரி நீங்கள் இந்த நாட்டிலேருந்து ஃபிங்கர் வச்சு போனீங்களா இருந்தால் 5 வருஷத்தில் வரலாம், 10 வருஷத்தில் வரலாம் அப்படின்ற கதைகளுக்கு இடமே இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாழ்நாள் பூரா குவைத்தே மறந்துடுங்க. குவைத் என்ற ஒரு நாடே உங்களுடைய லிஸ்ட்டிலேருந்து எடுத்துடுங்க. குவைத்துக்கு வரவே முடியாது உங்களுடைய ஜென்மத்துக்கு. அதுதான் இப்போதைய முக்கிய தகவலாக வெளியிட்டிருக்கிறாங்க, உத்தியோகபூர்வ தகவல். அதே போல் வெளியேறும் நபர் வசிப்பிட மீறல் அபராதங்களில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார். அதே சமயம் அவர்களின் நிலையை மாற்றுபவர்கள் அவற்றை செலுத்துகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளவு நாள் அக்காமா இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு நாளைக்கு 2 தினார் மேனிக்கு பார்த்தா பல ஆயிரக்கணக்கான தினார்கள் கட்ட வரும் ஒவ்வொருத்தரும். ஆனால் அது எதுவுமே கட்டாமல் நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறலாம். அதே மாதிரி இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் அக்காமா அடிக்கணுமா இருந்தால் உங்களுக்கு 600 தினார் கட்டணம் செலுத்தணும், கராமா செலுத்தணும். அதை உத்தியோகபூர்வ தகவலாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் கடன்கள் பறிமுதல் செய்யப்படாது. கடனாளி அதை செலுத்தும் வரை பயணம் செய்வதிலிருந்து தடுக்கப்படும். நீங்கள் அரசாங்கத்துறையிலையோ தனியார் துறையிலையோ ஏதாவது கடனோ அல்லது வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பொருட்கள் வாங்கி இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது விடயங்கள் இருந்து நீங்கள் பணம் செலுத்த வேண்டி இருந்தால் உங்களுக்கு பயணத்தடை, மம்னு சாஃபர். அந்த விடயங்களை நீங்கள் சரி செஞ்ச பிறகு தான் உங்களால் போக முடியும். முக்காலஃபா கட்டின பிறகு தான் போக முடியும். அதே போல் அக்காமா உங்களுக்கு வேலிட்டில் இருக்குது, இன்னமுமே உங்களோட கஃபீல் உங்களை கேன்சல் பண்ணலை, நீங்கள் வெளியாகி 1 வருடம் ஆகுது இல்லை 1.5 வருடம் ஆகுது, ஆனால் இன்னமும் உங்களுக்கு அக்காமா கேன்சல் ஆகலைன்னா உங்களுக்கு போக முடியாது. மறுபடியும் திருப்பி அனுப்பிடுவாங்க. நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய கஃபீல்கிட்டேருந்து பாஸ்போர்ட்டை கிளியர் பண்ணி எடுக்கணும், இல்லையா உங்களோட கஃபீலை கேன்சல் பண்ண வைக்கணும். தூதரகத்தில் உதவியை நிச்சயமாக நாடுங்க. இந்த விடயத்தில் கஃபீலோட தனியாக போய் பேச போனீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். தூதரகம் மூலமாக தயவு செய்து முயற்சி செய்து பாருங்கள். அதே போல் 20 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பெற்ற மற்றும் தரவு தளம் இல்லாத மீறுபவர்கள் அதிகமானோர் உள்ளனர் என்பதை தெரிவித்திருக்கிறாங்க. ஃபேமிலி விசா, விசிட் விசாவில் கூட நிறைய பேர் காலாவதி ஆகியும் இன்னும் இந்த நாட்டை விட்டு போகாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய தரவுகளும் கணக்காய்வில் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் இந்த கணக்கெடுப்புக்குள்ளேயே இன்னும் ஒன்று சேராதவங்களாக இருக்கிறாங்க, கணக்கெடுப்புக்குள்ளேயே வராதவங்களாகவும் இருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் கடுமையான சோதனைகள் இருக்கும். பிடிபட்டா ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. அதுக்கு பிறகு காலத்துக்கும் இந்த நாட்டுக்கு வர முடியாது. பொது மன்னிப்பை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. அம்கரா பகுதிகளில் குவைத்துடைய முனிசிபாலிட்டியின் அதிரடி சுற்றுப்பயணம்.
பல வாகனங்கள் தரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பல வாகனங்களை உடனடியாக அகற்றிட்டு இருக்கிறாங்க. அம்கரா பகுதிகளில் யாராவது வண்டியை நிறுத்திட்டு லீவுக்கு போயிருக்கிறீங்களா இல்லை வண்டியை நிறுத்தி வச்சிருக்கீங்களா? உங்களுடைய கவனத்துக்கு. مديرية الجهراء بالتعاون مع الهيئة العامة للصناعة ووزارة الكهرباء بشن حملة على سكراب جنوب أنقرة للتأكد من التزامه بالقوانين واللوائح ويرصد أي مخالفات أو تجاوزات حسب لائحة تنظيم البناء رقم 206 على 2009. بإذن الله حاليا راح نكشف ونشوف المخالفات ونكمل إجراءاتنا الرسمية. بالختام نتمنى من اخوان اصحاب السكراب التعاون مع البلديه بالالتزام بالقوانين واللوائح. معكم اخوكم شال الحسيني. احنا اليوم حملتنا في منطقه امغره سكراب الخشب. دورنا كاداره النظافه العامه واشغال الطرق رفع السيارات المهمله الذي تعرقل الطريق ومدخل الاطفاء والذي تحت الضغط العالي. سوف يتم رفع جميع السيارات المهمله على الطرق مداخل امغره 1 و2 و3 و4. قامت بلديه الجهراء بالتعاون مع الهيئه العامه للصناعه ووزارة الكهرباء بشن حملة على سكراب جنوب أنقرة للتأكد من التزامه بالقوانين واللوائح ويرصد أي مخالفات أو تجاوزات حسب لائحة تنظيم البناء رقم 206 على 2009. بإذن الله حاليا راح نكشف ونشوف المخالفات ونكمل إجراءاتنا الرسمية. அடுத்ததா மிக முக்கியமான தகவல். 48 மணி நேரத்துக்குள் அபராதங்களை செலுத்தாத பட்சத்தில் நிரந்தரமாக மூடப்படும் வியாபார தலங்கள், வேர்ஹவுஸ், ஸ்டோர்ஸ், வாடகை வீடுகள், அபார்ட்மெண்ட்கள் இவை அனைத்திலுமே தீ தடுப்புக்கான சரியான முயற்சிகளை முன்னெடுக்காத பட்சத்தில், பாதுகாப்பு உபகரணங்கள் சரியான சூழலில் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக 48 மணி நேரம் வழங்கப்படும். அபராதம் செலுத்த இல்லாத பட்சத்தில் நிரந்தரமாக மூடப்படும். لمخالفتها لاشتراطات الأمن والسلامة، قوة الإطفاء العام أغلقت 16 منشأة مخالفة لهذه الاشتراطات في محافظات الكويت الست. إغلاق 16 منشأة. طبعا هذا يعني بعد أوامر من سيدي اللواء خالد فهد رئيس القوة بالتكليف، فهو كان عنده رؤية أو كان حريص جدا أنه يكون ما في أي تهاون في الأرواح والممتلكات، وهذا جزء من الإغلاق احنا شغالين عليه. طبعا صار لنا أيام وتقدر تقول أسابيع، لأن احنا الإغلاق يصير أول شيء أخطار، بعدين يصير نحول إلى تنبيه، بعدين يصير إلى مخالفة، من ثم يروح للمحكمة. ففي عدة خطوات المخالف هو راح يمشي فيها، فعنده وقت لتلافي هذه الاخطارات. الإجراء اللي ترتب وراء طبعا يراجعنا في قوة الإطفاء قسم التفتيش، فمن ثم نعطي احنا الرقم المخالفة اللي يكون محولناه لقضية. هذه الإغلاقات لم تأتي إلا بعدما تم إخطار وإنذار هذه المنشآت أكثر من مرة في تصحيح هذه المخالفات، ولم يستجيبوا لإزالة وتصحيح هذه المخالفات، مما ترتب عليه الإغلاق الإداري من قبل قوة الإطفاء العام. فاحنا اول شيء نخترق عندك انت والله المخالفه الفلانيه، لازم انت تراجعنا وتتعاون معنا على اساس تنفذها، وهذا اخر شيء كله لحمايه الارواح والممتلكات. طبعا في حال راجعنا وكان في تعاون بين المالك وبيننا، خلاص نوصل حق حل انه ينفذ الشروط الوقائيه لقطاع الوقايه. في حال عدم تنفيذ هذه الشروط نوصل حق المرحله الثانيه وهي المخالفه. يتم اعطاء صاحب العلاقه مهله 72 ساعه للمراجعه والتعاون معنا لتنفيذ الشروط، لكن في حال عدم تنفيذ هذه الشروط 72 ساعه يتم مخالفه المالك، وفي حال عدم تنفيذ هذه الشروط يتم انذاره بالغلق والغلق الإداري. قوة الإطفاء العام تضع نصب عيونها حماية الأرواح والممتلكات، وفرق التفتيش التابعة لقطاع الوقاية مستمرين في عملية التفتيش على محافظات الكويت الست. பக்காலாக்கல்ல வேலை செய்யக்கூடியவங்க உங்களுடைய முக்கியமான கவனத்திற்கு. இப்போ ரீசெண்டாக வாஹாவில் ஒரு பக்காலா இருக்கிறதா நான் தெரிவிச்சிருந்தேன். அந்த பக்காலா உடனடியாக தூக்கிட்டாங்க கோயத்துடைய முனிசிபாலிட்டி. அதே மாதிரி இப்போதைக்கு ஒரு நபர் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா சில பக்காலாக்களில் காலாவதியான உணவுகள் இருக்குது, அதே மாதிரி குழந்தைகளுக்கு சிகரெட் வியாபாரம் பண்ணுறாங்க, சில போதைப் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறாங்க, இப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. தயவு செய்து 21 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு யாருக்குமே சிகரெட் விற்காதீங்க. காலாவதியான உணவுகள் இருக்குதா, எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்றத இடைக்கிட செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பிழை விட்டாலும் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள். هذه البقالة وصلتني من ناس جزاهم الله خير ما قصروا، يقول لك البقالة هذه من سنة 1992 عند بيت محطوطة داخل أو خارج سور البيت، لذلك تم التعامل معها بسهولة وبساطة مثل ما أنتم شايفين.
خلال 4 ساعات من التغريدة الحمد لله تم التعامل معها، والناس يعني قامت بدورها على أكمل وجه. نوجه لهم رسالة شكر لهم وإدارة النظافة العامة وإشغالات الطرق قسم الباعة المتجولين. كل الشكر لكم فرع البلدية، طبعا بلدية الجهر عفوا. تحية لكم من القلب، وتحية من كل مواطن رافض لأنه يشوف هذه المناظر، هذه البقالات اللي وضعها أصحاب البيوت علشان يجنون دينار ولا دينارين على حساب مصلحة السكان والجيران. وين احترامك للجار يا أخي؟ احترام الجار وين؟ بس قول لي، ما تدري ان جارك عنده بنات، عنده أهل، عنده زوجة، عنده عيال، مكود مصاب خلق الله كلها عند هالبقالة هذه؟ يعني شوية إحساس. وهذا الكلام موجه مو حق هالبقالة، حق كل البقالات اللي في البيوت والمناطق السكنية. ما عندكم إحساس بالناس؟ تبيعون على اليهال مواد غذائية ما ندري هي منتهية، هي صالحة للاستخدام الآدمي مو صالحة، مشروبات طاقة تنباع حق اليهال، زقاير حق اليهال. ايش قاعد تسوون بالعالم انتو؟ شنو هالفساد اللي انتو فيه؟ وجزاهم الله خير اليوم تحركوا إدارة النظافة العامة وإشغالات الطرق قسم الباعة المتجولة، أشكرهم والله. وبإذن الله الدور جاي على باقي البقالات، ونتمنى من وزارة الداخلية ومن بلدية الكويت ووزارة التجارة وهيئة الغذاء التعاون، تشكيل لجنة، أي شيء. انقذونا من البقالات اللي بين البيوت. الناس تشتكي، والله العظيم إنه ما عندي يعني وقت حتى أطلع على شكاوي البقالات، يا كثرها عندي بالخاص. الناس يعني وصلت إلى مرحلة خلاص. فنتمنى الحقيقة يعني واحد يتحرك تحرك جاد من هذه الجهات الرسمية، تشكيل فريق، لجنة، أيا كان. وأنا راح أنشر، والله العظيم شفتوا هذول اللي يسبون واللي يهجمون واللي كذا، أدري إن كلهم مخالفين، عارف كلهم، ولا هموني، لأن الهدف مو هم منه. الهدف الكويت اللي أغلى وأكبر منه، فلذلك أنا ما التفت لهم. أدري أحط الفيديو، روح الشاليهات، روح مدري وين، روح إن شاء الله لا اشتغلت سايق عند أبوك اللي يابك، قول لي روح يمين وروح يسار، أروح وين ما أبي وأنزل الفيديو اللي أنا أبيه. عندك شيء روح تدل الطريق هذاك، روح له. الكويت مقبلة على نهضة كبيرة جدا، فما نقبل بأن يكون هناك واحد متجاوز. أي تجاوز، أي فيديو وصلني راح أنشره، لأن أنا ما تجاوزت حدودك القسيمة مالتك اللي أنت باني وحاطة العشة والجبرة والعشوائيات على أملاك الدولة. هذه مو ملكك، هذه ملك لأملاك الدولة. هذه المعلومة لازم تعرفها عدل. ملك أملاك الدولة مو أنت. وكل الصور اللي قاعد توصل في سرية تامة لحد يحاتي، ما راح تطلع أي معلومة. وإن شاء الله مستمرين من أجل محاربة ظاهرة العشيش والعشوائيات والجبرات. السلام عليكم. இதில் குறிப்பாக காதிம் வீசாக்களில் அல்லது ஷூன் வீசாவில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்கிறதுக்கு வந்த நீங்கள் இந்த பக்காலாக்களில் வேலை செய்கிறீங்கன்னா ரொம்ப கவனம். இனி வரும் நாள் தொடர்ந்துமே செக்கின் இருக்கும். பக்காலாக்கள் அனைத்தையுமே சோதனையிடுவாங்க. ஏன்னா சில பக்காலாக்களில் சட்டவிரோதமான செயல்பாடுகள் நடக்கிறதா குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரியான விடயங்கள் அதிகமாக ஷேர் செய்யப்பட வேண்டிய விடயங்கள். ஏன்னா நம்ம போடுறத பார்க்குறதே ஒரு 2000 பேர் 3000 பேர் தான். ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இது பிரயோஜனமாகும். தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா பக்காலாவில் வேலை செய்கிறவங்க ஞாபகப்படுத்துங்க. அடிக்கடி சோதனைகள் வரலாம். அதனால் தயவு செய்து அவங்களுடைய இடத்தை சுத்தமாக வச்சுக்கொள்ள சொல்லுங்கள். அதே மாதிரி எக்ஸ்பயர் ஆகின பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே அகற்றிட சொல்லுங்கள். முக்கியமான விடயம், சிறுவர்களுக்கு புகைத்தல் மற்றும் ஒரு சில விடயங்களை விற்கிறத தவிர்த்து கொள்ள சொல்லுங்கள். இல்லாத பட்சத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கலாம்.